வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இயற்கையான முறையில் ஒரு வைத்தியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இயற்கையான மூலிகையை வச்சு நம்ம இந்த சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம், சொறி சிரங்கு, இந்த படத்தாமரை, இந்த புள்ளியாக இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது அலர்ஜி, அதுக்கான ஒரு இயற்கையான முறையில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன இருக்குதுன்னா இதான் குப்பை மீன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வேப்பம் இலை. ஓகேவா? வேப்பம் தெரியும் எல்லாத்துக்கும், ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? ஸ்கின் அலர்ஜி எது இருந்தாலும் அது வேப்பம் இலை வச்சு அரைச்சி பூசுவாங்க. அதில் தான் நம்ம வேப்பம் அந்த கொழுந்தா இருக்குது எடுத்துக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு மஞ்சள் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சைஸ் எடுத்தால் போதும். அது மஞ்சள் தூளாக போடுறது கூட நம்ம இது மாதிரி மஞ்சள் கட்டியாக இருக்குங்களா அது மாதிரி எடுத்துக்கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வேப்பமில்லை நம்ம இப்போ புல்ல ஒரு சின்ன கொழுந்து, இந்த கொழுந்துகளை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு அதிகமாகனா ஒரு சின்ன குழந்தை பூசுகிற அளவுக்கு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குப்பை மீன் இது பாருங்கள். நல்லா இது குப்பை மீன் எல்லா வீட்டுப்புறங்களும் அங்கங்கே காட்டுகளில், வில்லேஜ் சைட்லலாம் அதிகமாக இருக்கும். இது அந்த அளவுக்கு கஷ்டமானது, எங்கேயும் போய்ட்டு மலையிலலாம் ஏறி போகிறதாக தேவையில்ல, அது வீட்டு பக்கத்துலேயே கூட இருக்கும். ஓகே, இதுதான் குப்பை மீன். இந்த குப்பை மீன் பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு குப்பை மீன் எடுத்துக்கலாம். இந்த குப்பை மீன் பார்த்திங்கன்னா அந்த கோழி இதுங்களுக்கெல்லாம் அடிபட்டுச்சு, இல்லைன்னா எதனா மருந்து சாப்பிட்டா கூட இதுக்கு ஒரு வைத்தியத்துக்கு இந்த குப்பை மீன் பயன்படும். குப்பை மீனே பார்த்திங்கன்னா சோப்பு, குறிப்பாக சொன்னால் குப்பை மீன் சோப்பெல்லாம் இருக்குது. இது எதுக்கான நம்ம ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்னுக்காக தான் இது எல்லாமே தான். இது நம்ம எடுத்துருக்கிறது இந்த சிறு படத்தாமரை, இது மாதிரி ஸ்கின் அலர்ஜிக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு குப்பை மீன், தேவையான அளவுக்கு வேப்பமிலை. ஓகே, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துருக்கோம். குப்பை மீன் பார்த்திங்கன்னா சிறுசாக எடுத்துக்கணும். இது கட் பண்ணி போட்டுட்டு நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு, அது ஒரு கைப்பிடி, இது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மிக்சியில் போட்டு அரிச்சு எடுத்தால் நமக்கு தேவையான அளவுக்கு பதத்தில் கிடச்சிடும். அப்போ நமக்கு தேவைன்றதுனால நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிஞ்சு இது கூட நமக்கு ஒரு சிறிய அளவு ஒரு துண்டு மஞ்சள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு அம்மிக்கல், உருளைக்கல் போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பவுட்ரான மாதிரி ஆகும். இந்த பவுட்ரான மாதிரி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நசுக்குனா போதும். இது மிக்ஸி ஜார் இருக்குது பாருங்கள், சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒரேடி கட்டியாக போட்டோம் அந்த மஞ்சள் கும்போடு போட்டோம்னா நமக்கு சரியாக அரைப்படாது. அதனால் லைட்டாக இடித்து போடுறோம். நம்ம பிடிங்கி வச்சு பார்த்திங்கன்னா இந்த குப்பை மீன் இலையும் வேப்ப இலையும் ரெண்டுமே எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். அது ஒரு அளவு பார்த்திங்கன்னா வேப்ப இலை ஒரு கைப்பிடி அளவும், குப்பை மீன் ஒரு கைப்பிடி அளவும், மஞ்சள் ஒரு கொம்பு சிறிதளவு, அதை எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸியில் பார்த்தோன்னா அரைச்செடுக்கிறோம். மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேஸ்ட்டு பதம் வந்தால் போதும் நமக்கு. அந்தளவுக்கு நம்ம லைட்டாக சேர்த்திங்கன்னா ஓகே. ஏன்னா அந்த இலைகளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். அதனால் இன்னும் நல்லா பேஸ்ட்டு பதத்தில் வேணும்னுங்க ஒரு சிறிதளவு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்தளவுக்கு ஊற்றினா போதும். அதை இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம். அரைச்சி எடுத்து எந்தளவுக்கு பாருங்கள், அப்பயும் இன்னும் கொஞ்சம் இலையாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு இது மட்டும் பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
அரைச்சி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு பதம் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், குழந்தை காட்டும் பாருங்கள், இந்தளவுக்கு புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள். ஸ்கின் அலர்ஜி, ஹீட்டுக்கு, கொப்பளம் அது மாதிரி வந்துட்டுருக்கு, படத்தா மாதிரி இந்த மாதிரி. அதுக்கெல்லாம் இது வந்து இயற்கை முறையில்னா ஒரு வைத்தியம். அதுதான் போட்டிருக்கோம் பாருங்கள், அங்கே பெருசாக அந்த இடத்துல அப்படியே கை தேய்ச்சிங்கன்னா புண்ணாகிடும். புண்ணாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பூசணும் பாருங்கள். இந்தளவுக்கு பேஸ்ட்டு பதத்தில் இருந்தோம்னா இந்த உடம்பு ஃபுல்லாக இது மாதிரி பூசிக்கலாம். எந்தெந்த இடத்துல இருக்குன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஸ்கின் அலர்ஜினாவே உடம்பு ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ஒரு டைம் பூசும்போதே உடம்பு ஃபுல்லாக நல்லா பூசிக்கலாம். பூசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து குளித்தாவே சரியாக போயிடும். அதான் பாருங்கள், குழந்தைக்கு எப்படி பூசிட்டுருக்கோம் பாருங்கள். இதே தான் பாருங்கள். இதில் குப்பைமேனி, வேப்ப இலை, முக்கியமாக மஞ்சள் 3 சேர்த்து இது பண்ணுறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், புள்ளக்கு இப்படி தான் அது குழந்த பாருங்க அளந்துட்டுருக்கு. எல்லாம் அது குப்பைமேனி ஈரத்தில் பூசுன்னு சொல்லியிருக்கும். அது காயெல்லாம் கொஞ்சம் தோல் சுருங்கின மாதிரி இருக்கும். அதுதான் இது மாதிரி உங்கள் வீட்டில் எதனா ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.